பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், சகாயம் கிடைக்கும். சங்கீதம் 32:6 வாசிக்கிறோம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில போய்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, ஒரு பக்கம் பெட்ரோல் விலை அதிகம். இதனால எத்தனை ஹோட்டல்கள் மூடப்பட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் சிறு வியாபாரம் செய்கிறவர்களுடைய வியாபாரம் தடைப்பட்டு இருக்கிறது. ஏன் ஆட்டோ ஓட்டுநருக்கு கூட கண்ணீரோடு சொல்லுகிற, எங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைப்பதிடமா, எப்படி நாங்கள் குடும்பத்தை நடத்த போகிறோம் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இப்ப ஜூன் மாதம் தொடங்க இருக்கிறதுனால, ஸ்கூல் ஓப்பனாக இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் எல்லாம் கண்ணீரோடு, நான் எப்படி நான் பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் கட்ட போகிறேன் என்று சொல்லி கவலைப்படாதிருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாவே பாதுகாப்பு கிடைக்கும், சகாயம் கிடைக்கும். ஜெபிக்கிறவர்களை ஜல கூட அணுகாது என்று வேதம் திட்டமாய் சொல்லி இருக்கிறது. ஜெபிக்கிறவர்களுக்கு எப்போதும் கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் கிடைக்கும். அவர்கள் பாதுகாப்பாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் தாவீது சொல்கிறான், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் சொல்கிறான். நோவாவை பாருங்க. அவர் அன்றைக்கு இருந்த துன்மார்க்கமான சமுதாயத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவராய் இருந்தார். கர்த்தருடைய ஒவ்வொரு ஆலோசனைகளையும் கேட்கிறவராய் இருந்தார். வேதம் சொல்கிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று ஆதியாகமம் 6:9 வாசிக்கிறோம். ஜெபத்திலே தேவனோடு எப்போதும் சஞ்சரித்துக் கொண்டிருந்த நோவா கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் குடும்பத்தை பாதுகாக்க பேழையை கட்டினார். பெரிய ஜலப்பிரகம் வந்த போதிலும் கூட அது நோவாவை அணுகவில்லை. அவரும் அவருடைய குடும்பமும் பேழையில பாதுகாக்கப்பட்டார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். நோவாவின் ஜெபம் தேவனோடு சஞ்சரித்து உலாவி ஜெபிக்கிற ஜெபமாய் இருந்தது. ஜெபத்துல தேவன் பேர்ல சாய்ந்து கொண்டார். இந்த வனாந்தரமான இந்த உலகத்துல, கவலையும் கண்ணீரும் நிறைந்த அந்த உலகத்துல ஆத்ம நேசரில் சார்ந்து மனம் திறந்து பேசுங்க. அதுதான் ஜெபம். நீங்க குடும்பமாக பிள்ளைகளோடு இணைந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, முறையிடும் பொழுது, நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். பாருங்க, சில கொடிகளை பாருங்க, அவை எப்பொழுதும் மற்ற கொடிகள் மேலதான், கிளைகள் மேல, பந்தல் மேலதான் சாய்ந்து கொள்கிறது. திராட்சை செடி மிகுந்த அதிகமான கனி கொடுக்கணும்னா அதற்கென்று உள்ள கிளைகளையும் கம்பிகளையும் படர விடணும். அப்பந்தான் என்ன செய்ய, கனி கொடுக்கும். அது போலதான் ஜெப சீபித்து நாம் கர்த்தர் மேல சாய்ந்து கொள்ளணும். இப்ப ஒரு தோட்டமோ அல்லது திராட்சை செடியோ அது சரியாக பராமரிக்கப்பட்டா அது என்ன செய்யும்? கனி கொடுப்பதில்லை. பூச்செடிகள் கூட சரியான முறையில் நம்ம கவனிக்கப்படலைன்னா அந்த பூத்து வராது, பூத்து குலுங்குவதில்லை. அது போலதான் ஜெப ஜீவியம் நமக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். ஜெப ஜீவத்தை ஒரு பழக்கத்திற்குள்ள நம்ம கொண்டு வரணும். இப்போ அடிபம்புல தொடர்ந்து நம்ம அடித்து கொண்டிருந்தால்தான் தண்ணீர் உடனே வரும். அது நீண்ட நாட்கள் அதை நிறுத்தி வைத்திருந்தா என்ன ஆகும்? தண்ணி உடனே அது கொட்டுவதில்லை. அது போலதான் நீண்ட நாட்கள் நீங்கள் ஜெபிக்காமல் இறந்து விட்டால் ஜெபிக்க முடியாதபடி தடைகள் வரும். நாளை சோர்ந்து போகாதீங்க. மறுபடியுமாக கர்த்தருக்குள்ள நீங்க பலனை பெற்றுக்கொண்டு, கர்த்தரை எக்காலத்துல நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி உங்கள் குடும்பமாக கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, வேதத்துல வாசிக்கிறோம் 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு, நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய சொற்கள், செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அதுதான் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:6-7
நம்ம ஏன் கவலைப்படணும்? கவலைப்படுகிறாலும் ஒரு மலம் கூட்டுவதும் இல்லை, ஒரு மலத்தை குறைப்பதும் இல்லை. நீங்க கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, நிச்சயமாக அவர் சகாயம், அவர் உதவி செய்கிற தேவன், உங்களை பாதுகாக்கிற தேவன். நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே நம்ம பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.